இருக்கிறார். அதோடு கூட எல்லாரும் எழுந்து நின்று இந்த கால வேளையில நமக்கு கொடுக்கப்பட்ட போதகர் இந்த வேலையை நம்ம வரவேற்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கனப்படுத்துவோமாக, கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமாக. தேவனுடைய பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுவோமா? Just close your eyes. எல்லாரும் இந்த நேரத்துல கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. Hallelujah. இந்த சைடுல இருக்கவங்க இப்படி வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். Thank you Jesus. கண்களை மூடி ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். எல்லாரும் அவருடைய பரிசுத்தத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நான் பார்க்கும்போது, உம்முடைய அழகை நாங்கள் ரசிக்கும் போது, நம்மை சுற்றிலும் உள்ள எல்லா காரியங்களும் விலகி போகிறதாக மாற வேண்டும். everything else இந்த காலவேளையில என்னென்ன காரியத்தோடு, எந்த துக்கத்தோடு, என்ன வேதனையோடு, எந்த பிரச்சனையோடு உட்கார்ந்திருந்தாலும் அவருடைய அழகை ரசிக்கும் போது நம்மை சுற்றி உள்ள எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போகிறதாக இருக்கிறது. சரி, கண்களை மூடி ஆண்டவரே சொல்லுங்க, I'm looking into your holiness. When I look into your holiness, உம்முடைய பரிசுத்தத்தை நான் காணும் போது, உம்முடைய அழகை நான் ரசிக்கும் போது, என்னை சுற்றி உள்ள எல்லா காரியங்களும் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, enjoy the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை உந்தன் பரிசுத்தம் காணும்போது, பரிசுத்தம் காணும்போது, உந்தன் அழகை ரசிக்கும் போது, என்னை சுத்தி எல்லாம் மொழியும் நிழலாம். நம்மை சுற்றி உள்ள ஒவ்வொரு காரியமும் அவருடைய நிழலுக்குள்ளாக வரும். அவருடைய ஒளிக்குள்ள வரும் பொழுது எல்லாம் விலகி போகிறதாக இருக்கிறது. Thank you Jesus. உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது, என்னை சுத்தி எல்லாம் மொழியும் விலகாது. Thank you Jesus. உந்தன் பரிசுத்தம் காணும் போது, அவருடைய பரிசுத்தத்தை பார்ப்போமா? உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது, என்னை சுத்தி எல்லாம் மொழியும் நிழலாகும். Thank you Lord. உந்தன் அன்பை நான் உணரும் போது, Yes Daddy. உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது, என்னை சுத்தி எல்லாம் மொழியும் நிழலாகும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? I worship you. உம்மை ஆராதிப்பேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன். ஜீவனுள்ள தேவனை நம்ம போற்றுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ராதிக்க உயிர் வாழ்கிறேன். நான் எதற்கு உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும். நான் போற்றுவேன்,
வண்ணமாக இல்லாமல் என் வாழ்க்கை மாறப்படட்டும். I'm expecting you to speak to me this evening, Lord. அப்பா, இந்த காலங்களில் என்னோடு கூட பேசும் ஒவ்வொருவரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவரே என்னோடு கூட பேசுகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. இந்த கால வேளையில நம்ம இந்த இடத்துல இருப்பது அவர் ஜீவனுள்ள தேவனாக இருப்பதனால இந்த இடத்துல நம்ம வந்து கூடி இருக்கிறோம். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர். நீ பேசும் தெய்வமாக இருக்கிறீர். எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். எங்களோடு கூட பேசும் அவருடைய அழகை ரசிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது, நம்மை சுற்றி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது அப்படியே கரைந்து போயிடும். இதுதாங்க உண்மை. இந்த உண்மையை இன்னைக்கு நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரே இருக்காது. எல்லாவற்றையும் நம்ம மேற்கொண்டு அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்? மேற்கொண்டு ஜெயித்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ துக்கம் உங்கள் இருதயத்தில் அடைத்து கொண்டு இருந்தாலும், அவருடைய பிரசன்னத்தில் போய் when I look into your holiness, உங்களுடைய பரிசுத்தத்தை நான் பார்க்கும்போது, ஆமென், உங்களுடைய அழகை நான் ரசிக்கும் போது என்ன நடக்குது? எல்லாமே மாறி போகுது. everything it's become அவருடைய வெளிச்சத்துக்குள்ள வரும்போது எந்த பிரச்சனைகளும் நிற்க முடியாது. ஹalleluya, amen. செய்வோமா? எல்லாரும் இதை செய்வோமா? ரைட். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய பிரசன்னத்துல அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே, you are more than enough for me. என்னோட வாழ்க்கையில நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஹalleluya. ஆண்டவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த காலவேளையில ஆண்டவரோடு கூட நீங்க அவருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட இருதயம் உம்மை வாஞ்சிக்கிறது. ஆண்டவரே, I desire your presence. என்னோட இருதயம் உம்முடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறது. என்னோட இருதயம் உம்மை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவரே, I don't want to have anything else. என் வாழ்க்கையில வேற எதுவுமே முக்கியம் இல்லை. ஆண்டவரே, நீர் மாத்திரம் தான். ஆமென். நீர் மாத்திரம் எனக்கு போதும். ஆண்டவரே சொல்லும் போது you will start to see உங்க லைஃப், உங்க வாழ்க்கை மாறுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு ஏன் நம்ம இவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ள போறோம்னா, மற்ற எல்லாமே நமக்கு முதன்மையாக இருக்கிறது. என்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முதன்மையா மாறுதோ, அன்னைக்கு தான் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம், பிரச்சனைகள் இருக்கும், ஆனா அந்த பிரச்சனைகள் அவருடைய வெளிச்சத்துக்குள்ள வரும்போது அது கரைந்து போகிறதாக மாறுகிறது. ஆமென். ரைட். ஓகே, தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல காத்திருங்க. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களாக மாற வேண்டும். அவருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். என்னைக்கோ போன வருஷம் உங்களுடைய சத்தத்தை கேட்டேன், போன மாதம் உங்களுடைய சத்தத்தை கேட்டேன் இல்ல, இந்த ஆராதனையில் அவருடைய சத்தத்தை கேட்டீங்களா? இந்த ஆராதனை நடக்கும்போது அவருடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்களா? அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டீங்களா? அதுதான் உங்களுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆமென். ரைட். ஸோ நீங்கள் ப்ரே பண்ணுங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய சத்தம் கேட்டு அதனுடைய வழி நடத்துதல நாம் என்ன செய்யணும்? வழி நடத்தப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிற வார்த்தை என்னன்னா, இன்க்ரீஸ் யோர் கெப்பாசிட்டி. உங்களுடைய பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை அதிகரிக்க வேண்டும். இன்னும் அதிகரிக்கணும். ஆண்டவரே, the way I receive, எனக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் அதிகரிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் 119, Psalms 119 verse 32. சங்கீதம் 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும். ஆமென். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் இருதயத்தை விசாலமாக்கும். enlarge my heart. என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டு enlarge the understanding. என்னுடைய இருதயத்துல புரிந்து கொள்வதை என்ன செய்யும்? விசாலமாக்கும்.
ஆமென். புரிந்து கொள்ளுதை என்ன செய்யணுமா? விசாலமாக்கணும், பெரிதாக்கணும். இன்னைக்கு ஆண்டவரே ஜெபிங், ஆண்டவரே என் இருதயத்தை பெரிதாக்கும், விசாலமாக்கும் ஆண்டவரே. அப்போதான் நான் உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய கற்பனைகளின் வழியாக என்னால் ஓட முடியும் என்று சொல்லி, அப்போ இந்த விசாலமாக்குது, என்லார்ஜ் அப்படிங்கிறது நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் அது ஒரு வாஞ்சையாக இருக்கணும். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீர் என்ன பண்ணுகிறீர்? விசாலமாக்குகிறீர். என்னோட புரிந்து கொள்ளுதலை நீர் விசாலமாக்குகிறீர் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் நம்முடைய வாக்குத்தத்தம் கவர்னன்ஸ், ஆட்சி செய்கிற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி ஓடுகிறவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறவருடைய வாழ்க்கை தான் மாறும். ஒவ்வொரு வாரமும் வார்த்தையை கேட்டுட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்க ஒரு கேட்கணும், நான் கேட்கிற வார்த்தைய நான் என் வாழ்க்கையில அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின் கற்பனைகளின்படி நான் ஓடுகிறேனா, என் இருதயத்தை விசாலமாக்கும், நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். When you have that understanding, ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற அந்த உணர்வு நமக்கு இருக்கும்போது நம்ம எப்படி எங்க ஓடுவோம்? அவருடைய கற்பனைகளின்படி தான் ஓடுவோம். வேற எந்த வழியில நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஓட மாட்டோம். வேற எந்த வழியும் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளின் வழியாக தான் நான் ஓட வேண்டும். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் வெளிச்சத்துல நடக்க வேண்டும். Every believer has to walk in the light. ஒவ்வொரு விசுவாசிகளும் வெளிச்சத்துல நடக்கணும். ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஏன் நம்ம வெளிச்சத்துல நடக்கணும்னா, உங்களுடைய வாழ்க்கைய வெளியில பார்க்கிறவர்கள் அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது இதுல இருந்து என்ன மெசேஜ் வருதுன்னு அவங்க பார்க்கும்போது அது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிற ஒரு மெசேஜாக இருக்க வேண்டும். ஆமென். உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது, உங்க வீட்டில் வந்து உங்களை பார்க்கும்போது, உங்க வேலை இடத்துல உங்களை பார்க்கும்போது, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறோம்னா, we misrepresent Jesus. இப்படிப்பட்டவரா இயேசு என்று கேட்கிற கேள்விக்குள்ளாக நாம் என்ன செய்யறோம்? மற்றவர்களை வழி நடத்துறோம். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, என்ன பார்க்கும்போது நான் கொடுக்கிற மெசேஜ் என் தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார் என்று, என் தகப்பன் என்னை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார் என்று ஒரு மெசேஜை நாம் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வெளியில உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது they misrepresent, அதாவது தவறாக இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளா என்று பார்க்கும்போது they don't want, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை அவங்க பார்க்கறாங்க, நம்முடைய வாழ்க்கையை அவங்க பார்க்கறாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை பார்க்கும்போது உம்மை தூஷிக்க கூடாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவரை தூஷிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆமென். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நத்திங், என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக இருக்கக்கூடாது. என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டவரே. Do I live a life pleasing to the Lord? ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இந்த கேள்வி எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க கேளுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது? உலக ஜனங்கள் என்னை பார்க்கும்போது what is the message that they are receiving? என்னை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவங்க எடுக்கிறாங்க? ஆண்டவரே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தவறாக உலகத்துல காண்பித்து கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை தவறாக உலகத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? காண்பித்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா நம்ம அப்படி காண்பிக்கிறோம்? பிகாஸ் ஆஃப் இக்னரன்ஸ். நம்ம தெரியாததுனால, என்ன என் தேவன் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ளாததுனால கிறிஸ்துவை நாம தவறாக உலகத்துக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்னுடைய ஆவி பெருகணும் ஆண்டவரே. I need to enlarge my capacity to receive. அந்த விதவையை பார்க்கும் பொழுது அவளுடைய வீட்டுல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அந்த விதவையோட வீட்டுல அவகிட்ட இருந்தது கொஞ்சம்
கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தது. அதை வைத்து கொண்டு அவன் என்ன நினைத்தா, நான் ஏதோ கொஞ்சம் சாப்பாடு சமைத்து எனக்கும் என்னோட மகனும் சாப்பிட்டு நாங்க மரித்து போக போறோம்னு அவ ஆயத்தமா இருந்தா. ஆனா தீர்க்கதரிசி அந்த இடத்துல வந்த பொழுது தீர்க்கதரிசி சொன்னது என்ன தெரியுமா? நீ போய் எடுக்க வேண்டியது என்னது? என்ன வேணும்னு கேட்கணுமா? பாத்திரத்தை வாங்கிட்டு வா. எண்ணெய் உன் வீட்டுல இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஆனா அந்த எண்ணெயை எந்த பாத்திரத்துல ஊத்துறோமோ அந்த ஷேப்பை தான் அந்த எண்ணெய் எடுக்கும். எந்த பாத்திரத்துல நீங்க அந்த எண்ணெயை ஒரு இந்த மாதிரி கப்ல ஊத்துனீங்கன்னா இந்த ஷேப்ல தான் அந்த எண்ணெய் இவ்வளவுதான் இருக்கும். ஆனா இதே எண்ணெயை எடுத்துட்டு வந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல ஊத்துனோம்னா அது இன்னும் அது வித்தியாசமான ஷேப். இன்னைக்கு எனக்குள்ள எண்ணெய் இருக்கு, எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு. ஆனா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு பாத்திரம் பெரிய ஒரு பாத்திரமாக அதை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. Enlarge my capacity. What? ஆண்டவர் எனக்குள்ள வைத்திருக்கிற காரியத்தை நான் என்ன செய்யணும்? enlarge பண்ணணும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 24வது வசனம். இந்த வசனத்தை நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக. ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். யாரோட கை ஆளுகை செய்யுமா? ஜாக்கிரதை. The hand of the diligent. அதாவது தொடர்ந்து ஒரு காரியத்தை விடாமல் செய்கிறவர்களுடைய கைதான் ஆளுகை செய்யும். ஆமென். யார் ஆட்சி செய்கிறவர்களாக மாறுவாங்க? தொடர்ந்து விடாமுயற்சியாக, ஆண்டவரே நீர் சொன்ன தேவன் உண்மையுள்ள தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன், நீர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள தேவன் என்று அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் சொன்ன கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவார்கள். ஆமென். இந்த காலவெளியில நம்ம நிறைய காரியங்களை நம்மளால ஆளுகை செய்ய முடியல. நிறைய விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம தோத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன காரியமாக இருந்தாலும் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் ஆட்சி செய்யும்படி இருக்குதுன்னா நான் என்ன செய்யணும்? நான் ஆட்சி செய்யணும். என் வாழ்க்கையில நான் மேற்கொள்ளணும். என் வாழ்க்கையில நான் உம்முடைய வாக்குத்தத்தத்தை கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். Amen. So it is your duty to govern. அப்ப ஆட்சி செய்யணும், ஆளுகை செய்யணும்னா ஆண்டவரை பத்தி நமக்கு என்ன செய்யணும்? முதல்ல படிச்ச வசனத்தின்படி என் இருதயத்தை விசாலமாக்கும். I need to understand என் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று. ஆதியாகமத்துல பார்க்கும்போது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். He is the creator. அவர் யார்? அவர் உருவாக்குன தேவன். எல்லாவற்றையும் அவர் உருவாக்குன தேவர். அது சங்கீதம் 121 வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடத்திலிருந்து. வேற எந்த இடத்துல இருந்தோ இன்னைக்கு நீங்க உதவிய எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், யார் இடத்துல இருந்து எந்த இடத்துல இருந்து அவர்கள் எனக்கு ஏதாவது செய்வார்கள், அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நாம எதிர்பார்த்தோம்னா நம்ம தோத்து போயிருவோம். வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரட்டும். Let your help come from the creator. எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும்போது அந்த உதவி மேலான உதவியாக மாறும். ஹல்லேலூயா. ஆமென். சோ ஒவ்வொரு வார்த்தையும் பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தையை நான் உறுதியாக பின்பற்றும் போது, உம்முடைய கற்பனைகளை நான் உறுதியாக பின்பற்றும் போது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறுகிற வார்த்தையாக மாறும். ஆமென். ரைட். இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா இன்னைக்கு அதோடைய பிரின்சிபல் என்னன்னா, அதோடைய கற்பனைகளை நீங்க கைப்பற்றும் போதுதான் the diligent விடா முயற்சியோடு அவருடைய கற்பனைகளை சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கும், சில நேரங்கள்ல கடினமா இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்,
நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னொன்னே நான் ஒரு பாஸ்டர், ஒரு யங் ப்ரீச்சர் இப்போதான் புதுசாக ஊழியத்துக்குள்ளே வருகிறதுக்காக அவர்கள் வந்து என்னை பார்க்க வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இங்கே ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் ப்ரைவேட் அப்படிங்கிறதே கிடையாது, எல்லாமே பப்ளிக். எவ்ரிபடி இஸ் லுக்கிங். நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற, நீ என்ன பேசுற, எங்க போற, என்ன என்ன நடவடிக்கை, எப்படி செய்யறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன உடுத்துறோம், எவ்ரிதிங், எல்லாவற்றையும் பார்க்கிறவர்களாக நம்ம மாறிடுறோம். ரைட்? நான் உங்கள்ட்ட சொன்ன காரியம், நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கும் போது யாரும் ரொம்ப உங்களை பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து நிற்கும் போது ஒவ்வொருடைய பார்வையும் ஃபோக்கஸா இருக்கும். என்ன தப்பு பண்ற, என்ன பேசுற, அப்போ இந்த இடத்துல நிற்கிறவர்கள் இன்னும் அதிகமாக ஒரு பாண்டேஜ் அப்படின்னும் போது ஒரு அடிமைத்தனம். ஆனா நான் உங்கள்ட்ட சொன்னது, இட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பாண்டேஜ். இங்க நிற்பது ஒரு அடிமைத்தனம். ஆனா இந்த அடிமைத்தனம் ஒரு அழகான ஒரு அடிமைத்தனம். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்குள்ள நான் அடிமையாக இருக்கிறேன். ஆமென். என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேச மாட்டேன். எனக்கு பிரியமா இருந்தா கூட இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரே வேண்டாம். எத்தனையோ பேருடைய கண்கள் நம்மை பார்க்கும் போது ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நான் எப்போதும் சொல்லுவேன், உலக ஜனங்களை போல நாம் இருக்கக்கூடாது. யாரை போல இருக்கக்கூடாது? உலக ஜனங்களை போல நம்ம இருக்கக்கூடாது. நேற்றைக்கு வாலிபர்கள் மத்தியில என்னுடைய கணவர் பேசும்போது அவங்க பேசின வார்த்தை என்ன தெரியுமா? செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நம்மளை பார்த்த உடனே, உங்களை பார்த்து எத்தனை பேர் நீ கிறிஸ்தவனான்னு கேட்டிருக்காங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்களை பார்த்து டெஃபினெட்லி நீங்க ஒரு கிறிஸ்டியனா தான் இருக்க முடியும்? ஏன் தெரியுமா? அப்படி ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா நீங்க இயேசுவை வெளியே கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். நீங்க இயேசு கிறிஸ்துவ வெளியில கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை பார்த்து இனிமே பார்க்கிறவர்கள் எல்லாம் நீ ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்கணும். அது அநேக இடத்துல ஒரு பெர்சிக்யூஷனை நமக்கு கொண்டு வரும். ஆனாலும் ஆண்டவருக்காக நீங்க ஒப்பு கொடுத்து தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு நான் அடிமை, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லும் போது அவர் நம் தலைகளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கேர்ள்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா? எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நம்முடைய ஜாக்கிரதையாக இருக்கணும். என் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் என்ன உடுத்துறேன், நான் இங்கே என்ன ட்ரெஸ் பண்ணுறனோ அதுதான் நான் வெளியே போனால் அதே ட்ரெஸ் தான் பண்ணணும். அங்கே வேற இங்கே வேறன்னு பண்ணோன்னா ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை கிடையாது. போகிற இடமெல்லாம் நம்மை பார்க்கிற பார்வைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கணும். அவர்கள் தான் ஆட்சி. ஏன்னா ஆட்சின்னு வரும்போது எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? everyone is going to see you. இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவம் நல்லா இருக்கு, நானும் ஆளுகை செய்ய போறேன், நானும் ஆட்சி இல்லைங்க. இது இட்ஸ் நாட். இஃப் யூ ஆர் நாட் ரெடி, யூ ஆர் நாட் ரெடி. இதுக்கு நீங்க ஆயத்தமாகலைன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நம்மளால நடக்க முடியாது. இன்னைக்கு ஆயத்தத்தோடு, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்காக நீர் கொடுத்தீர், ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வேற எங்கேயும் என் கண்களை நான் ஏறெடுக்க மாட்டேன். I'm not going to look to anyone. யாரிடத்திலையும் எந்த ஒத்தாசைக்கோ எந்த உதவிக்கோ என் கண்களை நான் ஏறெடுக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன வேணுமோ எங்க நீங்க பார்க்க போறீங்க? ஆண்டவர் இடத்துல பார்க்க போறீங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. எல்லா வல்லமையும் சங்கீதம் 62:11 வல்லமை தேவனுடையது. வல்லமை யாருடையது? தேவனுடையது. அப்ப அவர் எப்படிப்பட்ட தேவன்? என் இருதயத்தின் புரிந்து கொள்ளுதல விசாலமாக்கும். அவர் எப்படிப்பட்ட தேவன்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். He is the creator. யார் உருவாக்கின தேவன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம் தேவன் ஒருவர் மாத்திரம் தான். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? வல்லமை என்னுடையது. I have this power. யார்கிட்ட இருக்குதா? வல்லமை நம்முடைய தேவனிடத்துல இருக்கிறது. I have this power. என்னிடத்துல இந்த வல்லமை இருக்குது. அப்போ இதை வைத்துக்கொண்டு நான் எப்படி ஆளுகை செய்ய போறேன்? எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 1
26வது வசனம். Genesis chapter 1 verse 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாக, in my image, in our image, என்னுடைய சாயல் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஒரு கேரக்டர், the quality of God, the spiritual quality, ஆண்டவருக்குள்ள என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கோ அந்த குணாதிசயத்தின்படி நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். தமது சாயலாக. இரண்டாவது பார்க்கும்போது அவருடைய ரூபத்தின்படி, his likeness. அப்போ இதோடைய அர்த்தம் என்னன்னா அவரை போல ஃபங்க்ஷன் பண்ண, to work like him, right? யாரை போல நம்ம இருக்கணுமா? அவரை போல. You have to function like God. அப்ப என்ன அர்த்தம்? நீங்களும் ஆண்டவராக கடவுளை போல இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன போல அவர் சொல்றாரு, என்னுடைய ரூபத்தின்படி நான் மனுஷனை உருவாக்குனேன்னா டு ஃபங்க்ஷன் லைக் காட். அவர் என்னெல்லாம் செய்யறாரோ நீங்களும் செய்ய முடியும். புரியுதா நான் சொல்றது? அவர் என்னெல்லாம், ஒரு கடவுள், ஒரு ஆண்டவர், உலகத்தை சிருஷ்டித்த தேவன் என்னெல்லாம் செய்ய முடியுமோ நீங்களும் அதெல்லாம் செய்ய முடியும். அவர் உருவாக்குகிற தேவன். நம்மளால உருவாக்க முடியுமா? விசுவாசிச்சீங்கன்னா உருவாக்க முடியும். ஆமென். ரைட். நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே என்னால முடியும் என்று நீங்க நினைத்தீங்கன்னா, because he has created you in his likeness, அவரை போல அவருடைய ரூபத்தின்படி நம்மளை உருவாக்குனதுக்கு அர்த்தம், so that in this world, இந்த உலகத்துல நீங்க ஆண்டவரை போல ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க. சோ நீங்க போற இடம், நீங்க யார மாதிரி இருக்கிறீங்களா? இயேசுவை போல இருக்கீங்க. யார போல இருக்கீங்க? இயேசு. உங்களை பார்க்கறவங்க யாரை பார்க்கறாங்க? ரைட். அவர் சிரிக்கிறாரு. என்ன பாஸ்டர், உண்மையா? இதெல்லாம் உண்மைதான். உங்களை பார்க்கறவங்க யாரை பார்க்கறாங்க? அப்ப நீங்க பேசுற பேச்சு யாரோட பேச்சா இருக்கணும்? இயேசுவோட. I'm walking in his likeness to function like God. அவரை போல நான் என்ன செய்யணும்? செய்ய முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம். யாரை போல நீங்க இருக்க போறீங்க? Is it possible? முடியுமா? அவர் பொறுமைசாலி பாஸ்டர், என்னாலலாம் அவரை போல பொறுமையா இருக்க முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பிரச்சனை எங்க தெரியுமா வருது? பொறுமையாவே இருக்க முடியல. எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது? இன்னுமா நான் பொறுமையா இருக்கணும்? அவருடைய ரூபத்தின்படி நீங்க உருவாக்குனீங்கன்னா இந்த பொறுமைக்கு முடிவே கிடையாது. இந்த பொறுமைக்கு முடிவே கிடையாது. அவ்வளோ ஒரு பொறுமை நமக்கு வேணும். புரியுதா சொல்றது? போன வாரம் ஒரு பிள்ளை வந்து கேட்டாங்க, என்ன பாஸ்டர் எப்ப பாரு பொறுமையாரு, சண்டை போடாத, கோவப்படாத, இதே தான் சொல்லுவீங்களா? சொன்னா அதுதான் ஆண்டவர் நமக்கு சொன்னது. அதை செய்யும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில வெற்றியா வாழ முடியும். If you want to see the hand of God, தேவனுடைய கரத்தை உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? கோவப்படக்கூடாது. பொறுமையாக. எங்க அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, அதிக பிரசங்கியா இருக்காத. ரைட். எதிர்த்தும் எனக்கு தெரியும், எனக்கு பேசுவாய் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? அதிக பிரசங்கி. ரைட். இல்லாட்டி இன்னொன்று சொல்லுவாங்க, முந்திரி கொட்டையா இருக்காது அப்படின்னுவாங்க. ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்மளுக்கு நிறைய முந்திரி இது வந்து ரொம்ப நல்லது. ஆனால் முந்திரி பழத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லா சீட் அந்த கொட்டையும் உள்ள இருக்கும். ஆனால் இந்த முந்திரி பழத்தில் மட்டும் அது வெளியே வந்து நிற்கும், அதுக்கு உள்ள இருக்காது. அப்போ அந்த பழத்தை பார்க்கும்போது தான் எனக்கு இதோட அர்த்தமே புரிஞ்சிச்சு, எதுக்காக நம்மளை திட்டுறாங்க முந்திரி கொட்டை மாதிரி இருக்காதுன்னு. அவரு போல இருக்கணும்னா நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கு. அந்த பொறுமைக்கு அளவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த பொறுமைக்கு கொஞ்சம் கூட முடிவு கிடையாது. முடிவு கிடையாது. முடிவு கிடையாது.
ஏன்னா அங்கதான் நமக்கு டெஸ்டிங் வருது. அங்கதானே வீட்டுக்கு போனா அங்கதான் நம்மளுக்கு டெஸ்டிங் வரும். பிள்ளைங்க கிட்ட 10 வாட்டி சொல்லுவீங்க, 100 வாட்டி சொல்லுவீங்க, எந்திரிச்சு இதை செய்யி, பல்ல வழக்குன்னு சொல்றது கூட இப்போல்லாம் பிள்ளைங்கள் கிட்ட அவ்வளோ வாட்டி சொல்ல வேண்டியதா இருக்கு. ரைட்? ஐயோ பொறுமையே இல்லையே அப்படின்னு. ஆனா நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது உம்முடைய ரூபத்தின்படி என்னை உருவாக்குனீர்னா உம்முடைய குணாதிசயங்கள் ஒவ்வொன்றும் இன்னைக்கு எனக்குள்ள இருக்கு. If I want to rule, நான் ஆட்சி செய்யணும்னா உம்முடைய குணாதிசயம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு உறுதியா நில்லுங்க. இன்னும் எவ்வளவு கோபம் வந்தாலும் ஆண்டவரே இல்லை, இந்த இடத்துல நான் கோவப்படக்கூடாது, இந்த இடத்துல என் வாயின் வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது ஆண்டவரே, என் சிந்தனைகளை நான் கட்டுப்படுத்தணும், என்னோட ஆக்ஷன்ஸ் நான் செய்யற செய்கைகளை நான் கட்டுப்படுத்தணும்னு அவருடைய பிரசன்னத்துல அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கும்போது அந்த பரிசுத்தம் நமக்குள்ளாக வருகிறது. ஆமென். சொல்லுங்க, அந்த பரிசுத்தம் எனக்கு வேணும். When I look into your holiness, எதெல்லாம் அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய முகத்தை பார்க்கும்போது எந்த இடத்துல நமக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்றது அதை பார்த்து கண்டுபிடிக்க முடியும். எந்த இடம் அவருக்கு பிரியமுள்ள இடமாக இல்லை, எந்த இடத்துல அவருடைய பிள்ளையாக நான் மாறலன்னு நமக்குள்ள வரும் பொழுது இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரூபமாக நான் மாறணும். Amen. In your likeness. இன்னைக்கு நிறைய பேரோட வாயில திறந்தாலே பொய் வருகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. பொய் சொல்லும் போது அன்னைக்கு ஒரு பையன்கிட்ட பேசிட்டு அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, என் பையன் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்றான் அப்படின்னு. ஸோ அந்த பையன்கிட்ட கேட்டேன், கூப்பிட்டேன், என்னையா ஏன் அப்படி சொன்னேன்? நான் சொல்லலை பாஸ்டர். பொய் சொல்லாத. அப்படின்னா அவங்க அம்மா பொய் சொல்றாங்க, அம்மாவும் பொய் சொல்லலை, அப்ப நீ பொய் சொல்றியா? நானும் பொய் சொல்ல. என்னதாண்டா நடக்குது? அப்ப ஏன் அப்படி சொன்னேன்? நான் சொல்லலை, பிசாசு சொல்ல வச்சு. சின்ன பையன், 11 வயசு பையன். நான் வேற பெரிய லெக்சர் கொடுக்குறேன், பொய் சொல்லக்கூடாதியா, பொய் சொன்னா பிசாசுக்கு பொய்யின் தகப்பன் பிசாசா இருக்கிறான், அப்போ அவனுக்கு பிள்ளையா நம்ம மாறிடுவோம். நான் பொய் சொல்லலை பாஸ்டர். யாரு சொல்ல வச்சாவா? பிசாசு செய்யும். பாருங்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க இப்போ உள்ள பிள்ளைங்க. அப்போ நானே சிரிச்சிட்டேன். அவனை திட்டணும்னு நினைச்சா கூட திட்ட முடியல. அவ்வளோ பாருங்க. அப்போ அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேணும். வசனம் ஒன்று சொல்லுகிறது ஒரு இடத்துல, நீதிமொழிகள்ல, நம்முடைய வாயில வார்த்தைகள் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உன் கையை எடுத்து உன் வாயை அடைச்சிக்கோன்னு வசனம் சொல்லுது. என்ன செய்யணுமா? உங்க வீட்டுல யாராவது கையை எடுத்து அவங்க வாயை அடைச்சிக்கிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வாய்க்குள்ள இருந்து என்னமோ வருது வார்த்தை. ஓகே, நம்ம என்ன செய்யணும்? அவருடைய ரூபமாக மாறணும்னா கையெடுத்து அடைச்சிக்க. ஆண்டவரே வேண்டாம், இந்த வார்த்தை வேண்டாம் ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணும் ஆண்டவரே. Amen. In his likeness, it is to function like him. அவரை போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். Genesis 1:28. தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாமே ஒரு கவர்னன்ஸ்னு வரும்போது எல்லாத்தையும் என்னால ஆளுகை செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். புரியுதா நான் சொல்றது? You need to learn that. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எல்லாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது எல்லாவற்றையும் நீங்க கீழ்ப்படிய முடியும். சமுத்திரத்தின் மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்கள் அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் மேலேயும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென். நான் இதுக்கு முன்னால் ஒரு வீட்டில் இருக்கும்போது வெளியில் துணி காய போட போகும்போது அந்த இடத்துல பர்டிகுலராக துணி மேலே டெய்லி ஒரு காக்கா வந்து உட்காரும். ஓகே, எவ்வளோ விரட்டினாலும் போகாது. ஒரு நாள் இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த காக்கா மேலே எனக்கு அதிகாரம் இருக்குது சொல்லி நான் போய் ஜெபிச்சேன். அந்த ஒரு நாள், இனி இந்த இடத்துல வந்து நீ உட்காரக்கூடாது, இனி இந்த இடத்துல வந்து நீ உட்காரக்கூடாது, இயேசுவின் நாமத்துல இந்த இடம் முழுவதும் நான் ரத்தத்தால மூடுகிறேன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அடுத்த நாள்ல இருந்து அந்த காக்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல.
அங்க வரல. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஒரு காக்கா தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் தெரியுமா நம்மளால விசுவாசத்துல பார்க்க முடியல? நிறைய காரியங்களை இதெல்லாம் பெரிய விஷயமான்னு நம்ம விட்டுறோம். இதெல்லாம் நத்திங், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? விட்டு விடுகிறதுனால நம்மளால ஜெயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. போன வாரம் வெள்ளிக்கிழமை நாங்கள் கேஎல் மீட்டிங்க்கு போயிருந்தோம். அப்போ எல்லா வேலைகள் காலையில போய் சேர்ந்துட்டு நான் கொஞ்சம் 2-3 பேரை மீட் பண்ண வேண்டியது இருந்தது. எல்லாரையும் பார்த்துட்டு ரூமுக்கு வந்து நானும் சிஸ்டர் கவிதாவும் இருக்கும்போது நான் கொஞ்சம் டயர்டா இருந்தது, நான் படுத்திருந்தேன். அப்போ அவங்க வெளியில ஜன்னலை பார்த்து ஜெபிச்சு கொண்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம், இயேசுவின் நாமத்துல மழையை நான் கட்டுகிறேன் போன்னு சொல்லி ஒரு அப்படியே அதிர்ச்சியோட எந்திரிச்சு. ஓகே, வெளியில பாத்தீங்கன்னா அப்படியே இருட்டு மேகம் மூட்டம், அவ்வளோ மழை வருகிற போல. தேவிக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் கேளுக்கு போகும்போதையும் மழை, அப்படி மழை கொட்டும் அந்த வெள்ளிக்கிழமையான. ஓகே, ஆனா அந்த இந்த வெள்ளிக்கிழமை அந்த மேகத்தை பார்த்து அவங்க உடனே ஜெபிச்சாங்க, இயேசுவின் நாமத்துல வெளியே போனேன். விதின் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த அந்த இருளா இருந்த மேகம் எல்லாம் கலைந்து போய் பயங்கர வெயில் வந்துருச்சு. ஆனா இந்த இன்னைக்கு நடந்த காரியம் சும்மா ஏதோ நான் விசுவாசிச்சேன் ஜெபிச்சேன் மேகம் போச்சு கிடையாதுல்ல. இட் இஸ் a process. ஆரம்பத்துல எனக்கு தெரியும், ஒரு 7-8 வருஷம் முன்பாக இருக்கும். நானும் அவர்களும் வாக்கிங் போவோம். நான் ஏற்கனவே இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கேன். சிப்ராஞ்சியாக்கு வாக்கிங் போகும்போது ஒரு நாள் கார்ல போய் உட்காந்து பார்க் பண்ணிட்டு நிற்கும் போது பயங்கர மழையில இறங்கி நடக்க முடியாது. ஸோ 2 பேரும் உட்காந்து இன்னைக்கு நம்ம இந்த மழையை நிப்பாட்ட நம்ம ஜெபிப்போன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்கிறோம் 5 வருஷம், 5 நிமிஷம் முடியுது, 10 நிமிஷம், 15, என்னடா இவ்வளோ நேரம் மழையே நிற்க மாட்டேங்குதே. அரை மணி நேரம் உட்காந்து காருக்குள்ள ஜெபிச்சுட்டு இருக்கோம் மழை நிற்கணும்னு சொல்லி. கட்டளையிடுறோம் இயேசுவின் நாமத்துல மழை நில்லுன்னா இன்னும் பயங்கரமா பெய்யுது. The first process, ஆரம்பத்தை நான் சொல்றேன். ஓகே, அரை மணி நேரம் கழிச்சு அவ்வளோ நேரம் சரி கிளம்பிடலாமான்னு இருதயத்துல ஒரு போராட்டம். என்னடா மழையே நிக்கல, இனிமே வாக்கிங் போக முடியாதுன்னு. ஆனா அரை மணி நேரம் கழிச்சு அந்த மழை எல்லாம் நின்றுச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு உற்சாகம், நம்ம ஜெபிச்சு மழையை நிப்பாட்டிட்டோன்னு. வெளியே யார்கிட்டயாவது சொன்னா ஆமா அரை மணி நேரம் பெஞ்சிச்சு நின்றுச்சு, என்னத்தை பெருசா நிப்பாட்டிட்டீங்க சொல்லியிருப்பாங்க. பட் இட் இஸ் ஓகே. நம்முடைய விசுவாசம், நான் ஜெபிச்சோம் அந்த இடத்துல. அன்னைக்கு நடக்கும்போது அந்த ஃபுல் பார்க்ல யாருமே இல்லை, எங்க 2 பேரை தவிர. அங்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க ஆரம்பிச்சோம். அந்த அரை மணி நேரத்துல இருந்து டைம் குறைய ஆரம்பிச்சிச்சு. 20 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 5. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல வளர்ந்துருக்காங்கன்னா, அந்த மேகத்தை பார்த்த உடனே நீ வெளியே போன்னு சொன்ன உடனே அது போகத்தக்கதாக ஒரு வல்லமையானவர்களை கொடுத்திருக்கிறார். So it is a process. ஒருத்தர் இவ்வளோ விசுவாசத்துல நடக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க விசுவாசத்தை பார்த்து பொறாமப்படாதீங்க. அவங்க நடந்து வந்த ஒரு பாதையை நீங்க பார்க்கணும். அவங்க கடந்து வந்த காலத்தை நீங்க பார்க்கணும். என்னெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க பின்னாலன்னு உங்களுக்கு தெரியாது. ரைட்டா நான் சொல்றது? இன்னைக்கு ஒருத்தர் ஆசீர்வாதமாக ஒருத்தர்கிட்ட பேசுறது, இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறீங்களே நான் கேட்ட முதல் நான் சொன்னேன், யூ டோன்ட் நோ ஹவு மச் ஐ கிவ். நான் எவ்வளவு கொடுக்கிறேன்றதை யாருமே பார்த்தது கிடையாது. யூனோ, I can challenge you. இந்த சர்ச்ல இருக்கிற அத்தனை பேரோட அதிகமாக நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி என்னால சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு நாம என்ன பார்க்கிறோம்? வெளியில உள்ள ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது பின்னால எவ்வளவு ஜெபம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு போராட்டங்கள்ன்றது மற்றவங்களுக்கு தெரியாது. அவருடைய பிரசன்னத்துல அவருடைய அழகை ரசித்து பார்க்கும்போது என்னை சுற்றி உள்ள எல்லாமே மறைந்து. That is governance. ஆளுகை செய்கிறவர்களாக. இந்த இடத்துல நம்ம இந்த 28வது வசனத்தை படிக்கும்போது அவர் என்ன செய்றார்? நீ பலுகி பெருகி எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளுன்னு சொல்லும்போது என்ன தெரியுமா செய்தாரு? சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், எல்லா வல்லமையும் அவருடையது என்று இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு bunch of keys, எல்லா திறவுகோல்களையும் எடுத்து இந்த உன் கையில நான் கொடுக்கிறேன், நீ போய் ஆளுகை செய்.
There was an exchange of power that happened in Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்துல அவருக்கு இருக்கிற அதே வல்லமை, அவரிடத்துல இருக்கிற அதே அதிகாரத்தை அவர் என்ன செய்தாரு? மனுஷனிடத்துல கொடுத்துண்டா, I'm giving you. இன்னைக்கு எத்தனை பேர் அதை பெற்றுக்கொண்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? You have the power. உங்க கைகளில ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார், உங்க கைகளில ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அதை பயன்படுத்தாம நம்ம என்ன செய்யறோம்? தோத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தோத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில தோத்து போய் நான் உட்காரக்கூடாது. என் கைகளில் இருக்கிற திறவுகோல்களை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். I want to use the keys that have been given to me. என் கையில இருக்கிற திறவுகோல்களை நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பயன்படுத்த ஆரம்பிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் இந்த கீயை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறேன். இந்த வசனத்துல அவர் சொல்லும் போது, நீ ஆண்டு கொள் என்று சொல்லுகிற வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? Let them have the right to govern. ஆட்சி செய்வதற்கு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். நம்மளை ஆட்சி செய்வ எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை ஆட்சி செய்வதற்கு தகுதிப்படுத்திருக்கிறார். இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா, let them have control over everything. எல்லாவற்றையும் அடக்கி ஆளுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு வருகிற வியாதிகளா இருந்தா கூட அதை உங்களால அடக்க முடியும். ஆமென். ரைட். ஒரு சின்ன ஒரு தலைவலி வரும்போது, ஓ ஓகே இன்னைக்கு நான் ஆராதிக்க போல அப்படின்னு சொல்லும் போது என்ன தெரியுமா நடக்குது? உங்ககிட்ட கொடுத்த அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட்டீங்க வேணான்ட்டு. ஓகே, உங்க கையில சாவி இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஓ எனக்கு லேசா வயிற்று வலிக்குது. நேற்று ஒரு பையன்ட்ட நான் மெசேஜ் பண்ணேன், ஓகே இத்தனை மணிக்கு ரெடியாரு, நான் வந்து உன்னை அரேஞ்ச் பண்றேன் டிரான்ஸ்போர்ட். அவர் உடனே ஒரு ரிப்ளை, ஐ திங்க் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் டுடே, ஐ டோன்ட் வாண்ட் டு கம். ஓகே, இன்னைக்கு என்னவா, ஒன்றும் வியாதி வரல, உடம்பு சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் வரல. ஒரே ஒரு ரிப்ளை ஓகேன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அந்த பையன் இதுதான் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ். ஆனால் இந்த சாட்டர்டே ஆராதனை வர முன்னால் அவ்வளோ கான்வர்சேஷன் ஓடும் அவனுக்கும் எனக்கும், அந்த பையனுக்கும் இருக்கும். சரி, அந்த பையன் அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்காங்கனால, ஸோ சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுப்போன்ட்டு நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லையா, உனக்கு என்ன வந்தாலும் நீ அதை ஓவர் கம் பண்ணோம், இப்படி முடியாது அப்படி முடியாது. அவ்வளோ நேரம் ஒரு 10-15 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக ஓகே பாஸ்டர் ஐம் கம்மிங்னு போடுவார். ஆனால் நேற்று நான் செஞ்சேன், எவ்வளோ வாட்டி தான் சொல்கிறது, நமக்கு பொறுமை இல்லைங்க. அது சொல்லி முடிச்சுட்டு வந்தோடனே தான் ஆண்டவர் சொன்னார், பத்தியா பொறுமையை பற்றி பேசுகிற உனக்கே பொறுமையில் போன்னு சொல்லி விட்டுட்டேன் ஓகேன்னு சொல்லி. இட்ஸ் நாட் ஈஸி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் ஈஸி. ஆனால் இட் இஸ் அ ஃபைட். சொல்லுங்க, அது ஒரு போராட்டம் தான். அது ஒரு போராட்டம் தான். பொறுமையா இருக்கணும்னா அது ஒரு போராட்டம் தான். அப்போ இந்த வல்லமை என் கையில கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு என்னால முடியல, நான் செய்யலன்னு சொல்லும் போது அந்த வல்லமையை மறுபடியும் அப்படி நம்ம என்ன செய்துட்டோம்? கொடுத்துட்டோம். யூ give it back. இது வேண்டாம். என்னுடைய சரீரம் சொல்லுது, இதுதான் இப்படிதான் இருக்குது, இதுதான் வலி, இதுதான் உனக்கு வேதனை, நீ போகாதேன்னு சரீரம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த சரீரம் சொல்றத நீ ஆளுகை செய்யணும். புரியுதா? சிந்தனை சொல்றத ஆளுகை செய்யணும். சிந்தனை சொல்லும், பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் இதை போய் செஞ்சிரு. ஆனா ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றையும் உங்களால ஆளுகை செய்ய முடியும். So it is a practice. அது ஒவ்வொரு நேரமும் அந்த சிந்தனையை அடக்கி ஆளுவதுன்றது சொல்லி நீங்க என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். It doesn't come overnight. சும்மா ஒரு நாள் ராத்திரி இன்னைக்கு வார்த்தையை கேட்டா ஓகே புரிஞ்சிச்சு, நான் இப்பயே செஞ்சிடறேன். நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடக்காது. ஓகே, உங்களுடைய சிந்தனை மறுரூபப்படணும். ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் நம்முடைய மாம்சம், நம்முடைய சிந்தனை முடியாதுன்னு சொல்லுதோ அதை மேற்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? You have to fight. யுத்தம் நம்ம செய்யும் போது அந்த யுத்தத்துல ஜெயத்தை பார்க்க முடியும். சில நேரம் சில பேர்
எனக்கு லேசா தலைவலி, வயிற்று வலி, உடம்பு முடியல, அதான் சர்ச்சுக்கு வரலன்னு நான் யோசிப்பேன். என்னடா இவங்க உட்காந்து நம்ம பிரீச் பண்றத வாரம் வாரம் இப்படி கவனிச்சு கேட்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்குவேன். இவங்க மண்டைக்குள்ள எதுவுமே போல ரைட்டா நான் சொல்றது? ஓகே, உங்களை சொல்லலைங்க, வராதவங்களை நான் சொல்றேன். They cannot fight, they give in to their flesh. உங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது உங்க கையில இருக்கிற அதிகாரத்தை தூக்கி வீசிடும், வேண்டாம்னு சொல்லி. புரியுதா நான் சொல்றது? இனிமே நான் வீச மாட்டேன்னு சொல்லுங்க. என் கையில இருக்கிற அதிகாரத்தை நான் வீச மாட்டேன். I will overcome. இன்னைக்கு அதுதான் enlarge my capacity. என்னோட புரிந்து கொள்ளுதல பெரிதாக்க ஆண்டவரே. எதெல்லாம் என் சரீரம் முடியாது, என் சிந்தனை இதனை செய்யன்னு சொல்லுதோ அதை நான் மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உங்களுடைய சிந்தனையை நீங்க செக் பண்ண ஆரம்பிங்க. ஆரம்பத்தில், இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன்? Is there any change in my reaction? நான் கொடுக்கிற பதில்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நான் செய்யற செய்கைகளில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இல்லைன்னா இந்த 4 மாசம் ஆச்சு நீங்க எதுவுமே மாறலன்னு அர்த்தம். நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரணும் ஆண்டவரே. எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்றேன், ஆனா வாழ்க்கையில மாறுதல் இல்லை. ஆண்டவர் go and have dominion. ஆளுகை செய்யுங்க. எதெல்லாம் உங்களுக்கு எதிராக வருகிறதோ ஆளுகை செய்ய ஆரம்பிங்க. உட்கார்ந்து பாருங்க, எந்த இடத்துல எனக்கு கோபம் வருது, எந்த இடத்துல எனக்கு கோபம் வருது, எந்த இடத்துல நான் விழ ஆரம்பிக்கிறேன், எந்த இடத்துல நான் தோல்வியை ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்ட் டு டேக் நோட்ஸ். எடுக்க ஆரம்பிங்க. எந்தெந்த இடம்லாம் எனக்கு வாழ்க்கையில சரியில்லை, எந்தெந்த இடத்துலலாம் நான் தோத்து போயிட்டு இருக்கிறேன், எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு விசுவாசம் இல்லை, எழுத ஆரம்பித்து அதை இன்னைக்கு மேற்கொள்ள ஆரம்பிங்க. ஸ்டார்ட் டு ஓவர்கம். எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஆரம்பிங்க. லொகேட் தட் இஷ்யூஸ் இன் யோர் லைஃப். உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னு அந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. புரியுதா நான் சொல்றது? லொகேட் யோர் இஷ்யூஸ். உங்களுடைய பிரச்சனைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. யூ கேன் நெவர் லொகேட்டிங் யோர் வீக்னஸ். உங்களுடைய பலவீனங்களை நீங்க கண்டுபிடிக்கும் போது எந்த இடத்துல நான் தோத்து போறேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா ஆளுகை செஞ்சிடலாம். புரியுதா நான் சொல்றது? நீங்க நிச்சயமாக ஆளுகை செஞ்சிடலாம். ஸோ டோன்ட் பிகம் அ விக்டிம். ஐயோ நான் இப்படிதான், ஐயோ நான் அப்படிதான், நான் விட்டு கொடுத்துட்டேன், நான் என்னுடைய வல்லமையை துரத்தி விட்டுட்டேன். இல்லை, இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் என்ன செய்ய போறேன்? ஆளுகை செய்ய போறேன். I'm going to overcome. எதுவா இருந்தாலும் என் வாழ்க்கையில ஆஃபென்ஸ், எந்த காரியத்திலையும் கோபத்தை என் வாழ்க்கையில கொண்டு வர மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. I surrender Lord. செய்ய முடியுமா உங்களால? செய்ய முடியுமா உங்களால? கடைசி வசனம் லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. என்னெல்லாம் கொடுக்கிறாரு? வல்லமை, அதிகாரம். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? முதல்ல ஒரு வசனம் பார்த்தோம் சங்கீதத்துல, வல்லமை என்னுடையது ஆண்டவர் சொல்றாரு. வல்லமை என்னுடையது, அவருடைய வல்லமை அந்த சங்கீதத்துல பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல வரும்போது அவர் சொல்றாரு, என்கிட்ட இவ்வளவு வல்லமை, வானத்தையும் பூமியும் நான் உண்டாக்கினேன், இந்த வல்லமை என்னுடையது. ஆனா அந்த வல்லமையை நான் இன்னைக்கு உங்க கையில நான் கொடுக்கிறேன். Can you see you were created in the likeness of God? அவரை போல நீங்க உருவாக்கப்பட்டீங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் எப்படி வல்லமையில நான் கிரியை செய்யறேனோ அதே வல்லமையில நீங்களும் கிரியை செய்யணும். ஆமென். அதே வல்லமையில நீங்களும் கிரியை செய்யணும். காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அதட்டினார், அமைதியா இருன்னு சொல்லி. இன்னைக்கு அதே வல்லமையை இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வீட்டுல சமாதானம் இல்ல, சண்டை வருதா? அந்த சண்டையின் ஆவிய பார்த்து அதட்டுங்க. இயேசுவின் நாமத்துல நான் அதட்டுகிறேன், அமைதியா இரு. என் வீட்டுக்குள்ள வர உனக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். என் வீட்டுக்குள்ள வர உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த வல்லமையை நம்ம கையில கொடுத்திருக்கார். So you have to come to a place, nothing can come against me.
எதுவுமே எனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. இந்த வசனம் அதுதான் சொல்ல, வல்லமையும் அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது, போன வெள்ளிக்கிழமை பாசக்காரன் இங்க இருந்து கார் எடுத்துட்டு கேஎல் போனாங்க. அப்போ அவங்க தனியா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஆவியானவர் சொன்னாராம், ஜெபிக்க ஆரம்பின்னு. ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு 2 minutes இல்லை பரவாயில்ல அவங்க ஜெபிக்கல. ஆனால் மறுபடியும் ஆவியானவர் சொல்லியிருக்காரு ஜெபிக்க ஆரம்பின்னு. ஸோ 2வது வாட்டி கேட்ட உடனே கீழ்ப்படிந்து இருக்காங்க, உடனே ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆவியில் நிரம்பி அவங்க ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஹைவேல போகும் பொழுது கொஞ்சம் வேகமாக அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் ஜெபிச்சுட்டே போயிருக்கும்போது முன்னால் ஒரு 2-3 கார் எமர்ஜென்சி பிரேக் போட்டோன்னே என்னோட இருதயம் இவங்க சொல்லுதான், எப்படியும் நான் போய் இடிச்சு நான் இன்னைக்கு சாக போகிறேன். என்கிட்ட வந்து ஃப்ரைடே காலையில் சொல்லும்போது ஐ ஆல்மோஸ்ட் டை டுடே அப்படின்னு, நான் இன்றைக்கு நான் செத்திருக்க வேண்டியது என்று சொன்னாங்க. ஏன்னா அந்த வேகத்தில் போய் கார் அடிக்கும் பொழுது நிச்சயமாக மரணம் தான் அந்த இடத்துலன்னு. ஆனால் அவங்க என்ன செய்யறதுல ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அந்த காரு சடனா லாக் ஆகி அப்படியே நின்றுச்சு, எந்த இடத்துலையும் இடிக்காம. புரியுதா நான் சொல்றது? என்ன சொல்ல வரேன்னு? You have to be very sensitive. உனக்கு நான் வல்லமையை கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு ஏன் உங்க வாழ்க்கையை சுற்றிலும் இவ்வளவு தோல்விகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுங்க, இல்ல ஆண்டவரே, நான் இதுல இருந்து நான் இன்னைக்கு எழும்ப போறேன். I'm going to increase my capacity. என்னுடைய புரிந்து கொள்ளுதலை நான் என்ன செய்ய போறேன்? பெருக போகிறேன். இனி நமக்கு விரோதமாக எதுவுமே ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? வெளியில ஜெபிங்க. ஆண்டவரே, you have given me this power. இந்த வல்லமையை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எத்தனை இடத்துல எல்லாரும் கண்களை மூடி, what everyone just close your eyes. எந்தெந்த இடத்துலலாம் நீங்க தோல்வியை பார்க்குறீங்கன்னு பார்க்க ஆரம்பிங்க. எந்தெந்த இடத்துலலாம் நீங்க தோல்வியை பார்த்துட்டு இருக்கிறீங்க? எந்த இடத்துல உங்களால மேற்கொள்ள முடியல? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடி நீங்க பார்க்க ஆரம்பிங்க. வியாதிகளில தோத்து போகலாம், வீட்டுல பிரச்சனைகளில நீங்க தோத்து போகலாம், குடும்ப சண்டைகளில தோத்து போகலாம், வாக்குவாதத்துல தோத்து போகலாம், பணத்துல தோத்து போகலாம், பிள்ளைகள் பிடிவாதம் வீட்டுல தோத்து போய் கொண்டிருக்கிறீங்க, வேலையிடத்துல ஒரு வெற்றி இல்ல, தோத்து போய் கொண்டிருக்கிறீங்க, நான் செய்யற வேலையில உயர்வு இல்ல, தோத்து போய் கொண்டிருக்கிறோம். எந்தெந்த areas I want you to recognize, locate the place where you are being failed. எந்தெந்த இடத்துலலாம் நீங்க தோத்து கொண்டிருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் லொகேட் பண்ண ஆரம்பிங்க, பார்க்க ஆரம்பிங்க. இன்னைக்கு எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எந்த இடத்துல நீங்க காமிங்க, ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க காமிங்க ஆண்டவரே, எந்தெந்த இடங்களில நான் தோத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எந்தெந்த இடங்களில என்னால மேற்கொள்ள முடியல ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் தோத்து போற ஒவ்வொரு இடத்துலயும் நான் ஜெயத்தை பார்க்கணும். நீ காண்டோட சொல்ல ஆரம்பிங்க, நான் தோத்து போற ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஜெயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன். லொகேட் யுவர் வீக்னஸ். உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துலலாம் நீங்க ஒரு தோல்வியை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, சோர்வுகளை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய இயலாமையை பார்க்குறீங்களோ, அந்த இடத்தெல்லாம் எனக்கு காமிங்க ஆண்டவரே. எந்த இடத்துல நான் தோத்து கொண்டிருக்கிறேன்? ஏன் என் குடும்பத்துல பொருளாதாரத்துல ஒரு விடுதலை இல்லை ஆண்டவரே? ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியல? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, காமிங்க ஆண்டவரே, எந்த இடத்துல நான் எந்த இடத்துல தவறுகள் செய்றேன், எந்த இடத்துல ஆண்டவரே என்னால மேற்கொள்ள முடியாம என் சிந்தனையில நான் தோத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒவ்வொருவரும் கேட்க ஆரம்பிங்க. Show me my weakness, Lord. When you locate your weakness, that is the place where you can overcome. எந்த இடத்துல நீங்க ஒரு தோல்வியை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல நீங்க மேற்கொள்ளுதலை பார்க்க முடியும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆவியானவரோட சொல்லுங்க, ஆண்டவரே I want to see Lord. Thank you Jesus. எல்லாரும் வாயில திறந்து
lightning போல I saw. நினைச்சிருக்கலாம் எதற்கு இந்த பையன் இங்க வந்து ஒரு விதையை விதைச்சிட்டு இருக்காங்க. I saw the lightning of God in the place. நீ உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கு சொல்லுங்க. It is not just another message. ஏன் நிறைய இடத்துல என்னால மேற்கொள்ள முடியல? When I know that I am created in your likeness, உம்மை போல உம்முடைய ரூபத்துல நீர் என்னை உருவாக்கினீர்னா ஏன் என்னால இதை மேற்கொள்ள முடியல? Let this be your cry tonight. வெளியில நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுமையா. உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. இனி இதுல நான் தோத்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. I cannot live like this anymore, Lord. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னால இனி வாழ முடியாது ஆண்டவரே. ஒரு தீர்மானம் எடுங்க. ஒவ்வொருவரும் இந்த வேளையில ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வாழ்க்கையை இனி நான் வாழ போவதில்லை ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றுமையா. என்னையே உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா. என்னையே உமக்காக தந்தேனையா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மைத்தானே நான் நேசிக்கிறேன். 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 உம்மை போல என்னை மாற்றுமையா. என்னையே உமக்காக தந்தேனையா. 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 உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மைத்தானே நான் நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மைத்தானே நான் நேசிக்கிறேன்.
உந்தன் அன்பை நான் உணரும் போது உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் மொழியில் நிழலா உந்தன் பரிசுத்தம் போது உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றியே எல்லாம் உம் மொழியில் நிழலாகும். நான் உந்தன் பரிசுத்தம் காணும் போது உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் மொழியில் நிழலாகும். உந்தன் அன்பை நான் உணரும் போது உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றி எல்லாம் மொழியில் நிழலாகும். நான்
உம்முடைய அழகு ரசிக்கணும். என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியில் விளங்காமல் உந்தன் பரிசுத்தம் காணும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியில் விளங்காமல் உந்தன் அன்பை நான் உணரும் போது உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியும் விளங்காது. உந்தன் பரிசுத்தம் காணும் போது உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியில் விளங்காது. Thank you, Jesus. இன்றைக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு எல்லா பிள்ளைகளும் Jesus name. Jesus name. எல்லாரும் வாங்க சாமியல், bring your family. இந்த குடும்பத்துக்குள்ளாக ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அக்கினி இந்த குடும்பத்துக்குள்ளாக இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. Pastor Devi, lay hands. The name of Jesus. நான் Thank you, Jesus. போற்றுவேன். Hallelujah. உம்மை ஆராதிக்க Somebody take the camera and come. உயிர் வாழ்கிறேன். Thank you, Jesus. நான் போற்றுவேன். கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த குடும்பத்துக்குள்ள. நான் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த குடும்பத்துல ஜெபித்த ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்படும். இந்த குடும்பத்துல கண்ணீரோடு கொண்ட விதைகள் வடித்த ஒவ்வொரு கண்ணீர் ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் The name of போற்றுவேன். Jesus. நான் போற்றுவேன். Jesus name. இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இனி இந்த
உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கிறேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கிறேன். தன் பரிசுத்தம் காணும் போது நான் ரசிக்கும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியில் விளங்காது. உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது உந்தன் அன்பை நான் காணும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியும் விளங்காது. உந்தன் அன்பை நான் உணரும் போது உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியும் விளங்காது. நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கிறேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கிறேன். நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க ஹே, நான் போற்றுவேன், ஹே, உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கிறேன். நான் போற்றுவேன், நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கிறேன். உந்தன் அழகை ரசி, பரிசுத்தத்தை காணும் உந்தன் பரிசுத்தம் காணும் போது desire the presence of God. உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியில் நிழலாகும். உந்தன் அன்பை நான் உணரும் போது உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியில் நிழலாகும். எல்லாம் அவருடைய ஒளியில நிழலாக Thank you, Jesus. உந்தன் பரிசுத்தம் காணும் போது
உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றியே எல்லாம் உம் ஒளியில் விழலாம். உந்தன் அன்பை நான் உணரும் போது உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றி எல்லாம் உம் ஒளியில் நிழலாகும். இருதயங்கள் அக்கினியாக அவருக்காக எரிந்து கொண்டிருக்கிற ஒரு இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். He's creating a heart that is burning for him. எலும்புகளுக்குள்ளாக ஒரு அக்கினியை நீங்க உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. Tell God, இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு. இந்த பரிசுத்த இடத்திலிருந்து நான் போக மாட்டேன் ஆண்டவரே. Nothing can separate me from the love of God. அவருடைய அன்பை விட்டு என்னை எதுவுமே நீ பிரிக்க முடியாது. I thank you, Lord. Thank you, Jesus. கரங்களை உயர்த்தி நான் போற்றுவேன். கடைசி முடியாக நான் போற்றுவேன், I worship you. நான் போற்றுவேன், உம்மை ஆராதிக்க உயிர் வாழ்கிறேன். நான் போற்றுவேன்,
எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு உம்முடைய அன்புக்காக நன்றி. எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. Thank you, Father. ஒவ்வொரு இருதயங்களும் உமக்காக அக்கினியாக பற்றி எரியட்டும். We will not go back. இந்த இடத்தை விட்டு நாங்கள் மறுபடியுமாக கடந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு தீர்மானம் பண்ணுங்க. I will not go back to my past. என்னோட முடிந்ததுக்கு நான் திருப்பியும் போக மாட்டேன்னு தீர்மானம் பண்ணுங்க. We thank you, Lord. உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய அன்புக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய தயவுக்காக நன்றி. We thank you.